நார்சிஸ்டிக் சர்வைவர்ஸா இருக்கக்கூடிய எல்லாருக்குள்ளயுமே இருக்கக்கூடிய ஒரு பெயின்ஃபுல் வலி நிறைந்த கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் அவங்க என்ன விட மத்தவங்கள பெட்டரா ட்ரீட் பண்றாங்க? அவங்க கூட இருக்கிறது நானு, அவங்களுக்கு வேணுங்கிறத பண்றது நானு, அவங்கள அவ்ளோ லவ் பண்றேன், அவங்களுக்கு அவ்ளோ லாயலா இருக்கிறேன். இது எல்லாமே பண்றது நானு. என்னோட எல்லாத்தையுமே நான் சாக்ரிஃபைஸ் பண்றேன். எல்லாத்தையுமே எஃபோர்ட் போடுறேன். என்னோட ட்ரீம்ஸு, என்னோட லைஃபு, என்னோட கரியர் எல்லாத்தையுமே அவங்களுக்காக நான் விட்டு குடுக்குறேன். ஆனா, அவங்க என்ன விட மத்தவங்கள ஏன் பெட்டரா ட்ரீட் பண்றாங்க? பெட்டரா ட்ரீட் பண்ண வேண்டிய என்ன, ஏன் இவ்ளோ லோவா ட்ரீட் பண்றாங்க? இந்த கேள்வி உங்களுக்குள்ள இருக்குங்களா? இந்த கேள்வி உங்களுக்குள்ள இருந்தது அப்படின்னா, அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த போட்காஸ்ட். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கவிதா விஜயன் பேசுறேன். கவிஸ் போட்காஸ்ட்டுக்கு இன்னொரு தலைப்பின் கீழ் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. உலகெங்கிலும் இருந்து அன்பும் ஆதரவும் அளித்து வரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு இந்த டாபிக் நான் எடுத்ததுக்கு காரணம், என்கிட்ட நெறைய சிஸ்டர் கமெண்ட்லயும் சரி, என்னுடைய குரூப்ல உள்ளவங்களும் சரி, என்னுடைய ஹீலிங் செஷனுக்கு வர்றவங்களும் சரி, என்கிட்ட கேட்குற முதல் கேள்வியே இதான். நான் அவ்ளோ லாயலா இருக்கேன், அன்ப காட்டுறேன். அவங்க என்னை எப்படி ட்ரீட் பண்ணாலும் நான் அவங்கள மன்னிச்சு திரும்ப அவங்க கூட இருக்கிறேன். நான் அவங்கள இன்னும் இன்னும் அதிகமா லவ் பண்றேன். ஆனா ஏன் என்னுடைய ஒர்த் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது? என்னை ஏன் இவ்ளோ பேடா ட்ரீட் பண்றாங்க? அப்படின்ற கேள்வி தான் முன் வைக்கிறாங்க. இந்த கேள்விக்கான பதில் நான் ரொம்ப நாளா குடுக்கணும்னு நெனச்சுக்கிட்டு தான் இருந்தேன். அவங்களுக்கு பிரைவேட்டா நான் குடுத்துருக்கேன் இந்த பதில. ஸோ இது போட்காஸ்ட்டா போடணும்னு இன்னைக்கு தான் எனக்கு வந்து அந்த எண்ணம் வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த போட்காஸ்ட்டுக்குள்ள நாம போவோம். ஒருவேள நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க, அவங்க வந்து கைண்டா இருந்திருப்பாங்க. அவங்க ரொம்ப அட்டென்டிவா இருக்கிறவங்களா இருப்பாங்க. ரொம்ப லவ் குடுப்பாங்க. யாருகிட்ட? உங்கள தாண்டி மத்தவங்கள்ட்ட. அவங்க ரிலேஷன்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், ஒர்க் பிளேஸ்ல உள்ளவங்க. எல்லார்ட்டயுமே அவங்க அப்படி இருப்பாங்க. ஆனா உங்கள மட்டும் ரொம்ப ட்ரீட் பண்றது லோவா இருக்கும். ஒருவேள நீங்க வந்து அவங்கள பத்தி குறை சொல்றதுக்கு மத்தவங்கள்ட்ட குறை சொல்ல போனீங்க அப்படின்னா, அவங்க சொல்ற பதில் என்னவா இருக்கும் அப்படின்னா, "இல்லையே! அவங்க ரொம்ப நல்லவங்களாச்சே! ரொம்ப கைண்ட் பீப்பிள் ஆச்சே! ரொம்ப நல்லா பேசுவாங்களாச்சே! நீ மட்டும் ஏன் அவங்கள பத்தி குறை சொல்லிட்டு இருக்கிற?" அப்படின்னுவாங்க. இங்க நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு உண்மை, அவங்க எல்லாருமே பார்க்கறது முகமூடி போட்டா அந்த நார்சிஸ்டோடைய முகத்த தான். ஆனா, அந்த நார்சிஸ்டோடைய உண்மையான முகம் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அதனால அத வெளியில சொன்னீங்க அப்படின்னாக்க, அவங்க நம்ப மாட்டாங்க. அவங்க மத்தவங்கள்ட்ட ரொம்ப ஸ்மைல் பண்ணி பேசுவாங்க, சிரிச்சு பேசுவாங்க, அழகா பேசுவாங்க, அமைதியா, அன்பா பேசுவாங்க. அவங்கள்ட்ட ரொம்ப ஜென்டிலாவும் நடந்துப்பாங்க. எல்லாருமே நெனைப்பாங்க, "அ என்னது இப்படிப்பட்ட ஒரு நபர பத்தி நீ ஏன் வந்து எப்ப பாரு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருக்கிற?" அப்படின்னு உங்கள கேள்வி கேட்பாங்க. ஆனா உங்களுக்கு தெரிஞ்ச உண்ம, அவங்க அந்த 4 செவுத்துக்குள்ள உங்களுக்கு எவ்ளோ கிரிட்டிசிசம் குடுப்பாங்கன்னு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். உங்கள மனிப்புலேட் பண்றது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். உங்கள எமோஷனலா எந்த அளவுக்கு நிராகரிக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ அந்த மான்ஸ்டர் வெளியில இருக்கக்கூடிய அந்த அழகான முகமூடிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மான்ஸ்டர் அப்படின்றது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். வெளியில உள்ளவங்களுக்கு தெரியாது. இது ஏன் அவங்கள்ட்ட அப்படியும், இவங்கள்ட்ட இப்படியும் அவங்க நடந்துக்கிறாங்க? இந்த கேள்வி வருதா இல்லையா? ஸோ அப்ப ஒரு ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரும். ஒருவேள எல்லாரும் அவங்கள நல்லவங்கன்னு சொல்றாங்க. அப்ப எனக்கு தப்பா தெரியுதுன்னா, இங்க நான் தான் ப்ராப்ளமா? இல்ல அவங்க வந்து மாறுவாங்களா? அவங்கள்ட்ட அந்த மாரி நடந்துக்கிறாங்க இல்லைங்களா? அதே மாரி என்கிட்டயும் ஒரு நாள் என்னைக்காச்சும் நடந்துப்பாங்களா? இல்ல அவங்க அந்த மாரி என்ன ட்ரீட் பண்றதுக்கு நான் வொர்த்தபிள் இல்லையா? அப்படின்ற கேள்விய உங்களுக்குள்ள விதைச்சிரும். இந்த மாதிரியான கேள்விகள்லாம் உங்களுக்குள்ள இருந்தது அப்படின்னா, இந்த எபிசோட் அதுக்கான பதிலா இருக்கும். இந்த எபிசோட்ல இது ஏன் நடக்குது?
இதுக்கான உண்மையான காரணம் என்ன? நார்சிஸ்டிக் பர்சன் உங்கள ட்ரீட் பண்றதால, நீங்க உங்களுடைய ஒர்த்த மெஷர் பண்றத எதுக்கு நிறுத்தணும்? எப்படி நிறுத்தணும்? அப்படின்றத தெரிஞ்சுக்க போறீங்க. ஓகேங்களா? ஸோ இதுல முதல் பார்ட்டா நான் சொல்லப் போறது, அவங்க உலகத்துக்கு காட்டுறது முகமூடி. உண்மையான முகம் இல்ல. புரிஞ்சுக்கோங்க. ஒருவேள அவங்க அந்த மாதிரி மத்தவங்கள்ட்ட அன்பா பேசுறாங்க, சிரிச்சு பேசுறாங்க, அவங்கள்ட்ட கைண்டா நடந்துக்கிறாங்க அப்படின்னா, அது அவங்களுடைய உண்மையான முகம் இல்ல. அத வச்சு நீங்க உங்க ஒர்த்த மதிப்பிடுறத நிறுத்துங்க. முதல் பகுதி இது. ஏன்னா, நார்சிஸ்டிக் அபியூஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க, இந்த நார்சிஸ்டிக் அபியூஸ் பிஹேவியர் அப்படின்றது எந்நேரம் பார்த்தாலும் விசிபிளா இருக்காது. அதுதான் நமக்கு ரொம்ப குழப்பமாவே இருக்கும். நம்மள எப்ப பாரு ஒரு குழப்பத்திலே வச்சிருக்கிறது தான் அவங்களுடைய மெயின் டாக்டிக்கே. ஸோ நார்சிஸ்டிக் பீப்பிள் இருக்காங்கல்ல, இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாங்க. ரொம்ப அருமையா பேசுவாங்க. கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க. மத்தவங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. பப்ளிக்ல ரொம்ப அமைதியான பெர்சனா, ரொம்ப ஜென்டிலான பெர்சனா காட்டிப்பாங்க. ஆனா, அவங்கள வந்து மக்கள் வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படின்னாக்க, இப்படிலாம் சொல்லுவாங்க. "இல்லையே, அவர் ரொம்ப அமைதியானவராச்சே, ரொம்ப பொறுமையா பேசுவாராச்சே, எல்லாருக்கும் போய் போய் ஹெல்ப் பண்ணுவாராச்சே" அப்படின்னு அவரு வந்து அவுட் சைடு அந்த வீடு அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து அவுட் சைடுல அவருக்கு கிடைக்கக்கூடிய பேர் அப்படி நல்ல பேரா இருக்கும். நாமளும் அதுல ஏமாந்துருவோம். பட் ஆனா, நாம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? அந்த குளோஸ்டு டோருக்கு உள்ளர, அந்த வீட்டுக்குள்ளர, அந்த நார்சிஸ்டிக் பீப்பிளோட நாம இருந்த அனுபவங்கள் இருக்கு பார்த்தீங்களா? அது வெளியில இருக்கக்கூடிய மக்கள் சொல்றதுக்கு அப்படியே தலைகீழான ஒரு கேரக்டரா அவங்க இருப்பாங்க. இது வெளியில யாருக்கும் தெரியாதுங்க. நமக்கு மட்டும் தான் தெரியும். நல்லா புரிஞ்சுக்குவாங்க. அந்த உண்மையான ரியாலிட்டி அப்படின்றது நமக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா நான் ஏமாந்துருக்கேன் இதுல. எனக்கு வந்து நார்சிஸ்டிக் அபியூஸ் குடுத்த பீப்பிள் எல்லாருமே வெளியில மரியாதைக்கு உரியவங்க, போற்றுதலுக்கு உரியவங்க, 4 பேருக்கு உதவி பண்ணவங்க, 4 பேர் நல்லா பேசக்கூடியவங்க. ஆனா, அதனால அவங்க நல்லவங்க கிடையவே கிடையாது. ஏன்னா, அந்த 4 செவுத்துக்குள்ள அவங்க என்ன எப்படி அபியூஸ் பண்ணாங்க அப்படின்றது எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் அனுபவிச்சதுனால நான் சொல்றேன். இது ஒரு ஒரு காலகட்டத்திலயுமே நான் அந்த நார்சிஸ்டிக் பீப்பிள நான் பார்த்துட்டு வந்ததுனால சொல்றேன். என் வாழ்க்கையில மேஜரா நான் 4 நார்சிஸ்டிக் பீப்பிள நான் பார்த்தேன் நானு. என் வாழ்க்கைய டோட்டலா புரட்டி போட்டது. என்னோட சைல்ட்ஹுட்ல இருந்து 40 வயசு வரைக்குமே. இந்த 4 நார்சிஸ்டிக் ட்ரெய்ட்ஸ் உள்ள பீப்பிள் எனக்கு பண்ண அத்தனையுமே அவ்ளோ அபியூஸ். பட் அப்போ அது எனக்கு புரியல, தெரியல. ஆனா, இதெல்லாம் நான் எப்ப புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேனோ, அப்பவே என் வாழ்க்கை ஒரு பாடமா நான் மத்தவங்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதுக்கான தைரியமும் எனக்கு வந்துருச்சு. ஒரு நார்சிஸ்டிக் பீப்பிள் கூட இருக்கிறவங்க படுற பாடு என்னன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா, என் வாழ்க்கையில மேஜரா 4 நார்சிஸ்டிக் பீப்பிளோட 40 வருஷமா நான் பயணம் பண்ணியிருக்கேன் நானு. அவங்க அத்தன பேரையுமே நான் கிராஸ் பண்ணி வந்திருக்கேன், தாண்டி வந்திருக்கேன். இப்ப அவங்கள கட் பண்ணியிருக்கேன். என் வாழ்க்கைய நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இந்த ப்ரூஃப் தாங்க எனக்கு இருக்கக்கூடிய அடையாளம். ஓகேங்களா? ஸோ இந்த அவங்களுடைய முகமூடிக்கும், ஒரிஜினல் ரியாலிட்டிக்கும் இடையேயான வேறுபாடு நமக்கு மட்டும் தான் தெரியும். வேற யாருக்கும் தெரியாது. ஏன்னா, அவங்களுடைய உண்மையான சுயரூபத்த நாம மட்டும் தான் பார்ப்போம். இந்த சர்வைவர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா? எப்ப பாரு லோன்லியா ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கு இதுவும் ஒரு ரீசன். என்ன ரீசன் அப்டின்னா, நார்சிஸ்டிக் பீப்பிள் எல்லாருக்கும் நல்லவங்களா இருக்கிறாங்க. உங்களுக்கு மட்டும் கெட்டவங்களா தோணுவாங்க. பட் அத வெளில சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அப்டின்றதுனாலயே நீங்க தனிமைப்படுத்தப்பட்டுடுவீங்க. ஏன்னா உங்கள யாரும் நம்ப மாட்டாங்க. நீங்க சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனா நான் நம்புறேங்க. ஏன்னா எனக்கு தெளிவா தெரியும். அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு நான் தெளிவா தெரியும். இப்ப என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறவங்க, என்னோட ஹீலிங் செஷன்ல இருக்கிறவங்க, என் மேல நம்பிக்கை வைக்க முதல் காரணமே, அவங்க சொல்றத நான் நம்புறது தான். ஏன்னா அவங்க சொன்ன வார்த்தைகள் அவங்க எடுத்ததுமே என்கிட்ட எப்பயுமே ஒரு
1/4 மணி நேரம் வந்து எந்த ஒரு கிளையண்ட் வந்தாலும் அவங்கள்ட்ட நான் பேசுறது உண்டு. அவங்க பேசி முடிச்ச உடனே எனக்கு குடுக்குற ஃபீட்பேக், நான் இத நெறைய பேர்ட்ட நான் சொல்லியிருக்கிறேன். ஆனா யாருமே இதுவரைக்கும் நம்பனதே கிடையாது. ஆனா நீங்க நம்புறீங்க. அவங்களுடைய பிஹேவியர் இப்படிதான் இருக்குன்றத நீங்க சொல்றீங்க. நான் சொல்றத நீங்க நம்புறீங்க. எனக்கு அதுவே உங்கள்ட்ட ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்படுத்துது அப்படின்றாங்க. ஏன்னா நான் ஒரு நார்சிஸ்டிக் சர்வைவரா இருந்ததுனால, இன்னொரு நார்சிஸ்டிக் சர்வைவர் எப்படி அபியூஸ்ல மாட்டிட்டு இருக்கிறாங்க, அவங்க எப்படி கஷ்டப்படுவாங்க அப்படின்றது என்னால ஃபீல் பண்ண முடியும். நான் அத உணர்ந்திருக்கிறேன். ஸோ எனக்கும் என்னோட கிளையண்ட்ஸுக்குமான இந்த இன்டராக்ஷன் அதிகமாகறதுக்கு காரணமே, நான் அவங்களோட ஃபீலிங்ஸ நான் நம்புறேன். அவங்களுடைய வலிகள நான் நம்புறேன். அவங்களுடைய வலிகள நான் மதிக்கிறேன். அவங்களுடைய எமோஷன்ஸ நான் பிரஷ் அப் பண்றதே கிடையாது. அதுக்காக அவங்கள பொலம்ப விடுறதும் கிடையாது. ஸோ அவங்கள இதுலேருந்து எப்படி தூக்கி விடலாம்? அதுதான் என்னுடைய எய்மா இங்க இருக்குது. நீங்க இங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம், மத்தவங்க அந்த நார்சிஸ்டிக் பெர்சனுடைய அப்யூசிவ் பிஹேவியர் மத்தவங்களுக்கு தெரியல அப்படின்றதுக்காக, நீங்க பார்க்குற அந்த நார்சிஸ்டிக் பீப்பிளோடைய உண்மையான முகம் தப்பு கிடையவே கிடையாது. நீங்க பார்க்கறது தான் கரெக்ட்டு. மத்தவங்க நம்புறாங்க, நம்பாட்டி போறாங்க. தூக்கி போடுங்க. நீங்க அந்த நார்சிஸ்டிக் பீப்பிள கரெக்ட்டா பார்க்குறீங்க இல்லீங்களா? அத நீங்க நம்புங்க. ஆனா நெறைய சர்வைவர்ஸ் இங்க பண்ற தப்பு என்ன அப்டின்னா, என் ஒருத்திக்கு மட்டும் தான் இப்டி தோணுது. மத்தவங்க யாருக்குமே இது தோணல. அப்ப நான் தான் இங்க ப்ராப்ளம். நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிறேன் அப்டின்னு அவங்களையே ஜட்ஜ் பண்ணிட்டு, திரும்ப அந்த அப்யூசிவ் பிஹேவியர், இந்த டாக்ஸிக் என்வைரன்மென்ட்ல வாழ்நாள் முழுக்க மாட்டிக்கிறாங்க. அந்த உண்மைய அந்த இடத்துல அவங்களுக்கு எடுத்து சொல்றதுக்கு ஆள் இல்ல. நான் 40 வருஷம் மாட்டிட்டு இருந்த மாதிரி. ஸோ, இப்ப இந்த போட்காஸ்ட்ட நீங்க கேட்டீங்க அப்படின்னா, இந்த உண்மைய புரிஞ்சுக்கோங்க. அடுத்து நான் 2வது பார்ட்டா சொல்ல வர்றது, அவங்க நம்ம கூட இருக்கிறத விட, மத்தவங்க கூட இருக்கும்போது பெட்டரா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ, நார்சிசிஸ்டுகள் ரொம்ப கோழை. அது உங்களுக்கு தெரியுங்களா? நம்மள வெட்டி விடவே மாட்டாங்க. ஏன்னா, நம்மகிட்ட உண்மைய சொல்லி, "எனக்கு உன்ன பிடிக்கல" அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா, நம்மள வந்து அவங்க ஸ்கேப் கோட்டா பயன்படுத்துறாங்க. நம்மள வச்சு அவங்களோட இமேஜுக்கு ஒரு பூஸ்டப் அவங்க பயன்படுத்திட்டே இருக்கிறாங்க. அவங்க மத்தவங்க கூட இருக்கும்போது சந்தோஷமா இருப்பாங்க. அந்த சந்தோஷம் எப்ப தெரியுமா அவங்களுக்கு அதிகமாகும்? அவங்க மத்தவங்க கூட இருக்கும்போது பெட்டரா காட்டிக்கிறாங்க பார்த்தீங்களா? அத பார்த்து நம்ம வருத்தப்படுறோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த இடத்துல வருத்தப்படுறதுக்கோ, அத பார்த்து கவலைப்படுறதுக்கோ ஒருத்தர் வேணும் அவங்களுக்கு. அதுக்காகத்தான் அவங்க நம்மள அவங்க கூட வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த காரணத்தினால தான் அவங்க நம்ம கூட இருக்கிறத விட இன்னொருத்தவங்க கூட இருக்கும்போது பெட்டரா ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் முடிஞ்சது அப்படின்னாக்க, நெறைய நார்சிஸ்டிக் பீப்பிள் நான் பார்த்துருக்கிறேன். அவங்க உன்ன விட பெட்டரா நான் எப்படி இருக்கேன் பாரு! அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக, ஒரு புது பார்ட்னரையோ, இல்ல ஒரு புது நபரையோ ரொம்ப எப்படி சொல்றது? ரொம்ப ஒரு பிரின்சஸ், குயின் ட்ரீட்மெண்ட் குடுத்து அவங்க வச்சுப்பாங்க. ஏன்னா, அத நம்ம பார்த்து அழுகணும், நம்ம கஷ்டப்படணும் அப்படின்றதுக்காக. இது அவங்களுடைய எப்படி சொல்றது? ஒரு குரூரமான மனநிலைய வெளிக்காட்டுது. அத நம்ம புரிஞ்சுக்காம நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். ஸோ நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப் முடிஞ்சதுக்கு அப்புறமேலுக்கு சர்வைவர்ஸ் ஏன்னா நார்சிஸ்டிக் அப்யூஸ்ல இருக்கிற வரைக்கும் சர்வைவர்ஸ் வந்து அவங்க நம்மள எப்படி ட்ரீட் பண்றாங்க அப்படின்றத உண்மையான கண்ணோட்டத்துல நம்ம பார்க்கவே மாட்டோம். அத விட்டு வெளியில வந்தா மட்டும் தான் அவங்க நம்மள ட்ரீட் பண்ண விதத்த நாம பார்ப்போம். நாம நம்மள இந்த மாரி ட்ரீட் பண்றாங்க, நாம டிஸ்டன்ஸ் ஆயி, இல்ல தள்ளியோ, அவங்கள விட்டோ வந்ததுக்கு அப்புறமேலுக்கு, அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? புதுசா ஒருத்தவங்க வராங்க இல்லைங்களா? அவங்கள ரொம்ப அஃபெக்ஷனா, ரொம்ப மரியாதையா, அதான் சொன்னேனே ஒரு குயின், பிரின்சஸ் ட்ரீட்மெண்ட் குடுத்து அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க. இது நம்மள என்ன பண்ணும் அப்டின்னா, ரொம்ப ஹர்ட் பண்ணும். ரொம்ப வலிக்கும். மனச ரொம்ப அறுக்கும். ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த இடத்துல ஒரு காலத்துல நீங்களும் இருந்தீங்க. அதே ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கும் கிடைக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இத நீங்க ரொம்ப புரிஞ்சுக்கணும். இது ஒரு சைக்கிள் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்கும் போதும், அது ஒரு ஐடியலைசேஷனோட தான் ஆரம்பிக்கும். லவ் பாம்பிங்கோட தான் ஆரம்பிக்கும்.
அந்த புது பெர்சன் நீங்க அனுபவிக்காத ஒரு லவ்வ, ஒரு ரெஸ்பெக்ட்ட, ஒரு அட்டென்ஷன, ஒரு கேர அனுபவிக்கிற மாரி உங்களுக்கு தோணும். நீங்க ஒரு காலத்துல அனுபவிச்ச அந்த அனுபவங்கள் எல்லாத்தையுமே அவங்களுக்கு குடுக்குற மாரி உங்களுக்கு தோணும். ஆனா, நீங்க ஆரம்பத்துல என்ன பார்க்குறீங்களோ, அந்த சைக்கிள் வந்து பிகினிங் ஆவறத நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு வலிக்கத்தான் செய்யும். ஆனா அது முழு கதை கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள அங்க ரீப்ளேஸ் பண்ணி தான் வச்சிருக்கிறாங்க. அந்த நார்சிஸ்டிக் பீப்பிள் மாறுறாங்களா அப்டின்னா, சத்தியமா மாற மாட்டாங்க. அடிச்சு சொல்றேன் மாற மாட்டாங்க. ஒரு குழந்தைக்கு ஒரு பொம்மை புடிக்கல அப்டின்னா, தூக்கி போட்டு புது பொம்மைய தூக்கி வச்சு விளையாடுற மாரி தான் அது அவங்களுக்கு. ஆனா நமக்கு என்ன வலிக்கும் அது? நாம உண்மையா இருந்தோமே, லாயலா இருந்தோமே, நம்மள இப்டி தூக்கி போட்டாங்களே அப்டின்னு வலிக்கும். இன்னொருத்தவங்கள நல்லா பெட்டரா ட்ரீட் பண்றாங்களே அப்டின்றது நமக்கு வலிக்கும். நீங்க இந்த உண்மைய புரிஞ்சுக்கிட்டீங்க அப்டின்னா, நீங்க எவ்ளோ பெரிய ஆபத்துலேருந்து தப்பிச்சிருக்கீங்க, எவ்ளோ பெரிய டேஞ்சர்லேருந்து நீங்க வெளில வந்திருக்கீங்க அப்டின்றத உங்களால உணர முடியும். புரியுதுங்களா? ஸோ மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்டின்னாக்கா, ஒரு ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்குது அப்டின்னா, நெறைய போஸ்ட் போடுறது, அவங்க இன்டிமேசிய போஸ்ட் போடுறது, இல்ல அ அவங்களுடைய அ ரிலேஷன்ஷிப்ப காட்டுறதுக்காக, அவங்க பாதிக்கப்பட்டவங்க முன்னாடி வந்து, "நாங்க எப்டி இருக்கிறோம் பாரு" அப்டின்ற மாரி ஷோ காட்டுறது, இது எல்லாமே நடக்கத்தான் செய்யும். ஆனா, அந்த குளோஸ்டு டோருக்கு பின்னால நடக்கிற எமோஷனல் மனிப்புலேஷன் அப்படின்றது வெளியில யாருக்குமே தெரியாது. அத அனுபவிச்ச உங்களுக்கு தெரியும். இத நீங்க ஒரு வரமாத்தான் எடுத்துக்கணும். அவங்கள விட்டு நீங்க வந்ததையோ, அந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சதையோ நீங்க ஒரு வரமாத்தான் எடுத்துக்கணும். நான் சொல்றது புரியுதுங்களா? ஒரு ரிலேஷன்ஷிப் புதுசா உங்கள ரீப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறமேலுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்குது அப்படின்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹைலைட்ஸ பார்த்து நீங்க ஏமாந்துராதீங்க. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டேஞ்சர நீங்க ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணிட்டீங்க. இப்ப இருக்கிறவங்க இனிமே தான் ஃபேஸ் பண்ண போறாங்க. ஓகேங்களா? ஒருவேள நார்சிஸ்டிக் பீப்பிள் டிஃபரண்ட்டா நீங்க இதுவரைக்கும் இருந்த ஒருத்தரா இல்லாம, வெளியிடங்கள்ல பார்க்கும்போது அவங்க வேற ஒரு மனிதரா உங்க கண்ணுக்கு தெரிஞ்சாங்க அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்களுடைய கோர் பேட்டர்ன்ஸ் அப்படின்றது கண்டிப்பா மாறவே மாறாது. ஏன்னா, அவங்களுக்கு டீப்பா செல்ஃப் அவேர்னஸ் அப்படிலாம் வர வாய்ப்பே கிடையாதுங்க. அப்படி வர்றவங்களா இருந்திருந்தா, உங்கள ஏங்க இவ்வளோ காயப்படுத்திட்டு போயிருக்காங்க? உங்கள ஏன் இவ்வளோ அசிங்கப்படுத்திட்டு போயிருக்க போறாங்க? உங்கள ஏன் ஒரு பொம்மையா யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்க போறாங்க? யோசிச்சு பாருங்க. அவங்க மாறிட்டாங்க. நம்மள விட இன்னொருத்தவங்கள பெட்டரா கிடைச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி நீங்க உணர்ந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய எண்ணம் தப்பு. அவங்களுடைய லாங் டெர்ம் கமிட்மெண்ட் அப்படின்றது என்னைக்குமே மாறவே மாறாது. மாறவும் மாட்டாங்க. புரிஞ்சுக்கோங்க நல்லாவே. ஓகேங்களா? அந்த டீப் அவேர்னஸ் அப்படின்றது ரொம்ப ஒரு லாங் டைம் நிம்மதியான வாழ்க்கைக்கு தேவ. அது அவங்கள்ட்ட கிடையாது. சரிங்களா? புரிஞ்சுதா? அந்த பொறுப்பு, அந்த ரியல் சேஞ்ச் அப்படின்றது ஒரு தான் செஞ்ச தப்புக்கு பொறுப்பு எடுத்துக்கிறதுனால மட்டும் தான் வரும். அப்படி பொறுப்பெடுத்து உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டாங்களா? இல்லியே! நீங்க பண்ண தியாகங்கள அவங்க புரிஞ்சுகிட்டாங்களா? இல்லியே! இல்ல உங்க ஒர்த்த அவங்க புரிஞ்சுகிட்டாங்களா? இல்லியே! அந்த உண்மையான பொறுப்புணர்வு அப்படின்றது அவங்கள்ட்ட கிடையவே கிடையாது. அந்த எம்பத்தி அவங்கள்ட்ட இல்லவே இல்ல. ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும் அப்படின்னாக்கா, கன்சிஸ்டன்ட் எஃபோர்ட் வேணும். அது அவங்கள்ட்ட கிடையாது. இது எதுவுமே எந்த குவாலிட்டியுமே அவங்கள்ட்ட இல்லாத காரணத்தினால தான், அந்த பேட்டர்ன அவங்க திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்றாங்க. இதுக்கு காரணம் உங்களுடைய ஒர்த்து கிடையாது. நான் சொல்றது புரியுதுங்களா? அவங்க இன்னொருத்தவங்க கூட இருக்கும்போது பெட்டரா அவங்க இருக்கிற மாரி காட்டிக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கான காரணம் எல்லாமே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு முன்னாடி குடுக்கணும் அப்படின்னு தானே ஒழிய, அவங்க உங்கள ரீப்ளேஸ் பண்ண காரணத்தினால கிடையாது. நீங்க ஒர்த் இல்லாதவங்க அப்படின்ற காரணத்தினாலயும் கிடையாது. உங்களுடைய ஒர்த்த புரிஞ்சுக்கக்கூடிய எபிலிட்டி
உங்களுடைய லவ்வுக்கு தகுதியா இருக்கக்கூடிய அருகதை அவங்களுக்கு இல்ல. அப்படிங்கிறது மட்டும் தான் இங்க உண்மை. ஒரு ரிலேஷன்ஷிப் ஹெல்தியா இருக்கணும் அப்படின்னா, அதுக்கான பொறுப்புணர்வோ, அதுக்கான டீப் உண்மையான விழிப்புணர்வோ, இல்ல கன்சிஸ்டன்ட் எஃபோர்ட்டோ அவங்கள்ட்ட கிடையவே கிடையாது. அவங்களால தனியா இருக்க முடியாது. அவங்க ஒரு ஒட்டுண்ணி மாதிரி. ஸோ எப்ப பாரு யாரையாவது ஒட்டிக்கிட்டே இருக்கணுன்றது தான் அவங்களோட எண்ணம். அதனால தான் உங்கள ஈஸியா ரீப்ளேஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அது பெட்டர். நான் எடுத்த முடிவு பெட்டர் அப்படின்னு உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக தான், இந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே உங்க கண்ணு முன்னாடி நடக்குது. அவங்க நடத்தி காட்டுறாங்க. அத கண்டு உங்களுக்கு அது வலிக்கணும், வேதனைய தரணும் அப்படின்னு அவங்க விருப்பப்படுறாங்க. ஸோ இப்ப புரிஞ்சுதுங்களா? அவங்களுடைய இந்த அத்தன பிஹேவியருக்கும் நீங்க காரணம் இல்ல, அப்படின்றது இப்ப புரிஞ்சுதுங்களா? ஓகே. இதுல நான் 3வதா சொல்ல வர்றது, உங்கள ஏங்க அவங்க அப்படி ட்ரீட் பண்ணாங்க? உங்கள உங்கள மாதிரியே ட்ரீட் பண்ணாம, உங்கள ஏன் அவங்க வந்து ரொம்ப லோவா, ரொம்ப அ மட்டமா அவங்க ட்ரீட் பண்ணாங்க? இதுக்கான காரணத்த தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன்னா நெறைய சர்வைவர்ஸ் இங்க நம்பிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரான குவாலிட்டிஸ் இருந்திருந்தா, நான் இன்னும் கொஞ்சம் அழகா இருந்திருந்தா, நான் இன்னும் கொஞ்சம் அதிகமான ஸ்டேட்டஸ்ல வந்திருந்தா, அவங்க ஒரு வேளை என்ன வித்தியாசமா லவ் பண்ணியிருப்பாங்க. இந்த நம்பிக்கை நம்மள உண்மையிலே உடைக்கும். நம்ம இதயத்த நொறுக்கும். பட் ஆனா இது பொய்யுங்க. அத்தனையுமே பொய். நீங்க எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு உங்கள பிடிக்காது. உங்கள பிடிக்கலன்ற ஒரு காரணத்துக்காக மட்டும் தான் அவங்க அப்படி பிஹேவ் பண்ணாங்க. உங்கள அப்படி ட்ரீட் பண்ணாங்க. இத உங்களால தான் புரிஞ்சுக்க முடியல இத. நார்சிஸ்டிக் அப்யூஸ் அப்படின்றது அவங்களுடைய கண்ட்ரோல் மட்டும் தான் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். அவங்க கண்ட்ரோல்ல நாம இருக்கணும். அவ்வளவுதான். அந்த கண்ட்ரோல்ல நாம இருக்கிறத அவங்க பார்த்து, பார்த்து சந்தோஷப்படணும். அவங்க அதுல ஒரு எப்படி சொல்றது? ஒரு குரூர திருப்தியா, அந்த மாரி அவங்க அத அனுபவிக்கணும். அந்த ஃபீல் அவங்களுக்கு வேணும். நாம அவங்க கண்ட்ரோல்ல இருக்கிறோன்ற அந்த ஃபீல் அவங்களுக்கு வேணும். அதுதானே ஒழிய, இந்த இடத்துல உங்க ஒர்த்துக்கும், அவங்க பிஹேவியருக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. ஒரு ரிலேஷன்ஷிப்பும் ப்ராக்ரஸ் ஆகும்போது, நார்சிஸ்டிக் பெர்சன் அதாவது இந்த இந்த ரிலேஷன்ஷிப்குள்ள நம்ம என்டர் ஆகும்போது, நார்சிஸ்டிக் பெர்சன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க, நம்ம பவுண்டரீஸ் எந்த அளவுக்கு நம்மள புஷ் பண்ண முடியுமோ, பிரஷர் பண்ண முடியுமோ, பிரஷர் பண்ணுவாங்க. நீங்க எவ்வளவு மாறுனாலும் சரி, முகம் சரியில்லையா, அத அழகா மாத்துனாலும் சரி, உடம்ப குறைச்சாலும் சரி, நெறைய பணம் எடுத்துட்டு வந்தாலும் சரி, லக்ஸூரியஸ் லைஃப் குடுத்தாலுமே சரி, அவங்களுக்கு அது போதாது. போதுன்ற எண்ணம் அவங்களுக்கு வராது. உங்க லவ்வ அவங்களால உணர முடியாது. உங்க ஒர்த்த புரிஞ்சுக்க முடியாது. அவங்களுக்காக நீங்க என்னென்ன குடுக்குறீங்க அப்படின்றத அவங்க கண் தொறந்து பார்க்க மாட்டாங்க. நீங்க எவ்ளோ வைரமா மின்னுனாலும், அவங்க கண்ணுக்கு நீங்க வெறுமனே கல்லாத்தான் தெரிவீங்க. ஸோ அவங்க கண்ணுக்கு அப்படி தெரியறது, உங்க ஒர்த்த எப்படிங்க பாதிக்கும்? புரியுதுங்களா? ஸோ உங்களுடைய பவுண்டரீஸ அவங்க டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க அவங்களுடைய ஹார்ம்ஃபுல் பிஹேவியர மன்னிச்சு விட, 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 அவங்க தொடர்ந்து உங்களுடைய பவுண்டரீஸ உங்கள வந்து புஷ் பண்ணிட்டே இருப்பாங்க. பிரஷர் பண்ணிட்டே இருப்பாங்க. இது முடிவில்லாம போய்க்கிட்டே இருக்கும். அத நீங்க உணராம இருப்பீங்க. அதுதான் இங்க நீங்க பண்ற தப்பு. இது ஒரு நேரத்துல என்ன ஆயிடும் அப்படின்னாக்க, உங்கள வீக் அப்படின்னு நெனைக்க வச்சுரும். பட் ஆனா உண்மையிலேயே நீங்க வீக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு மான்ஸ்டர், ஒரு வேம்பயர், ஒரு அரக்கன், ஒரு காட்டேரியா அந்த மாரியான ஒரு நபர்கிட்ட இருந்து நீங்க இன்னமும் சர்வைவ் பண்ணி இருக்கீங்க அப்படின்னா, எவ்ளோ ஸ்ட்ரென்த் வேணும் உங்களுக்கு. பட் ஆனா நீங்க உங்கள வீக்ன்னு நெனச்சிட்டு இருக்கீங்க. இது வந்து உங்கள வீக்லாம் ஆக்கல. நீங்க ஸ்ட்ராங். அவ்ளோ ஸ்ட்ரென்த் உள்ள பெர்சன். அத இன்னும் நீங்க உணராம இருக்கீங்க. ஆனா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படியாச்சும் இந்த ரிலேஷன்ஷிப்ப காப்பாத்திடலாம். என்னுடைய கைண்ட்னஸ் அவங்கள மாத்திரும். என்னுடைய லவ் அவங்கள மாத்திரும்.
அப்படின்னு தான் நீங்க இருப்பீங்களே ஒழிய, நீங்க நெனச்சுக்கிட்டு இருப்பீங்களே ஒழிய, உங்களோட இன்னோசன்ஸ் உங்கள இன்னும் அங்க இருக்க வச்சிருக்குமே ஒழிய, அவங்களுடைய இன்எபிலிட்டி அந்த ரிலேஷன்ஷிப்ப மெயின்டெயின் பண்ண முடியாத அந்த இயலாமை, கையாலாகாத தனத்த நீங்க பார்க்கவே மாட்டீங்க. நான் சொல்ற உண்ம புரியுதுங்களா? இந்த இன்எபிலிட்டி இந்த ரிலேஷன்ஷிப்ப கடைசி வரைக்கும் நல்லபடியா வச்சிருக்காது. ஆனா, இங்க உங்க உயிர குடுத்து நீங்க என்ன பண்ணாலும் எல்லாமே வேஸ்ட்டு தான். ஸோ ஹெல்தியான லவ் அப்படின்றது உங்கள ப்ரூவ் பண்ணலாம் சொல்லவே சொல்லாது. உங்க ஒர்த்த ப்ரூவ் பண்ணுங்க, உங்க அன்ப ப்ரூவ் பண்ணுங்க, உங்க லாயல்ட்டிய ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு கேட்காது. பட் ஆனா நீங்க ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணுன்ற ஒரு கட்டாயத்த அந்த நார்சிஸ்டிக் பீப்பிள் உங்களுக்கு குடுத்துருவாங்க. நீங்க எவ்வளவு தான் ப்ரூவ் பண்ணாலும், உயிர குடுத்து ப்ரூவ் பண்ணாலும் நம்பாத ஜென்மங்க அது. எதுக்குமே தகுதி இல்லாத, லாயக்கில்லாத ஜென்மங்கள். நன்றி கெட்ட ஜென்மங்கள். அந்த ஜென்மங்களுக்காக நீங்க ஏங்க உங்க வாழ்க்கைய வீணாக்கிக்கணும்? வெளில வந்துரலாமே! புரியுதுங்களா? ஸோ இதுல 4வது பார்ட்டா சொல்றது, தயவு செஞ்சு உங்கள மத்தவங்க கூட கம்பேர் பண்ணாதீங்க. நீங்க ஒரு இடத்துல இருப்பீங்க. அவங்க இன்னொரு பெர்சன பெட்டரா ட்ரீட் பண்ணுவாங்க. அங்க இருக்கிற பெர்சன் மாரி உங்க கூட அவங்கள நீங்க கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா, இந்த கம்பேரிசன் அப்படின்றது உங்களோட ஹீலிங்க சுத்தமா முடக்கிடும். நீங்க நெனைக்கலாம், அவங்க வந்து அந்த புது பீப்பிள் கூட அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. ஒரு வேள வந்து அதே மாரி சந்தோஷத்துல அவங்க மாறி வந்து என் கூடயும் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு வேளை இந்த இடத்துல நான் தான் ஒரு கஷ்டமான ஒரு பிறப்பா இருக்கிறேன் போல இருக்கு. இப்படிலாம் நீங்க உங்கள கம்பேர் பண்றதுனால, நீங்க அவங்க கூட எமோஷனலா கனெக்டடா இருப்பீங்க. உங்க ஒர்த்த நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு முடியாது. உங்க பாஸ்ட்லயே நீங்க ஸ்டக் ஆயிடுவீங்க. நீங்க அந்த அதாவது அந்த குளோஸ்டு டோருக்கு பின்னால இன்னொரு புது பெர்சன், இன்னொரு புது பீப்பிள் அவங்க கூட தனிமையில அவங்க எப்படி இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்க பார்க்குற ஒரு ஷோவ, ஒரு பெர்ஃபார்மன்ஸ வச்சு நீங்க உங்கள அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணாதீங்க. இது எல்லாத்துக்கும் மேல உங்களுடைய ஹீலிங் அப்படின்றது மத்தவங்க எப்படி இருக்கிறாங்க? உங்ககிட்ட எப்படி பிஹேவ் பண்றாங்க? அத டிபெண்ட் பண்ணி இருக்கவே இருக்காது. ஆனா, நீங்க உங்கள எப்படி பார்க்குறீங்க? உங்க அமைதிய எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க? உங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட்ட எப்படி காப்பாத்திக்கிறீங்க? இத பொறுத்து தான் உங்களுடைய ஹீலிங் ஆனது அமையும். இங்க கேள்வி என்ன அப்படின்னா, அவங்க என்ன விட மத்தவங்கள பெட்டரா ட்ரீட் பண்றாங்களா? அப்படின்றது இங்க கேள்வியே கிடையாது. பட் ஆனா இத்தன நாளமா இந்த கேள்விய தான் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. அவங்க ஏன் என்ன விட மத்தவங்கள பெட்டரா ட்ரீட் பண்றாங்க? அப்படின்ற கேள்விய தான் இத்தன நாளா நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. பட் ஆனா இங்க உண்மையிலேயே நீங்க அந்த கேள்விய மாத்தணும். எப்படி மாத்தணும் அப்படின்னா, நான் என்ன எப்படி பெட்டரா ட்ரீட் பண்ணணும்? அவங்க உங்கள பெட்டரா ட்ரீட் பண்ண போறது கிடையாது. பட் நீங்க அடுத்து கேட்க வேண்டிய கேள்வி, நான் எப்படி என்ன பெட்டரா ட்ரீட் பண்ணணும்? உங்களுடைய செல்ஃப் லவ், செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் கேர், உங்களுடைய பீஸ் இது அத்தனையும் உங்களுக்கு தேவை அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும்? உங்கள நீங்க மதிக்கணும். இந்த கேள்வி உங்கள ஹீலிங்க்கு கூட்டுட்டு போகும். உங்க வாழ்க்கைய திசை திருப்பும். 5வது பார்ட்டா சொல்றது, உங்க ஒர்த்த ரீக்ளைம் பண்ணுங்க. அந்த ஒரு பெர்சனால உங்க ஒர்த் போயிடுச்சுன்னு நீங்க நெனச்சீங்க அப்படின்னா, அந்த தப்பான எண்ணத்த மாத்துங்க. ஹீலிங் அப்படின்றது ஒருத்தருடைய வேலிடேஷனுக்காக நீங்க நிக்கும்போது, அவரு உங்கள ஹர்ட் பண்றாங்க பார்த்தீங்களா? அத ஸ்டாப் பண்றது தான் உங்களோட ஹீலிங் இங்க ஸ்டார்ட் ஆகறதுக்கான ஒரு வாய்ப்பு. அவங்க கிட்ட வேலிடேஷன் கேட்காதீங்க. தரமாட்டாங்க. உங்க அன்புக்கு கேள்வி கேட்காதீங்க. குடுக்க மாட்டாங்க. நீங்க உங்களோட எஃபோர்ட்டுக்கு அவங்கள்ட்ட இது திரும்ப எதையுமே ரெசிப்ரோகேஷன் எதாவது எதிர்பார்க்குறீங்களா? கண்டிப்பா வராது. ஸோ அவங்களோட வேலிடேஷனுக்கு வெயிட் பண்றத நிறுத்துங்க. அப்பதான் உங்க ஹீலிங் இங்க ஸ்டார்ட் ஆகும். அவங்க உங்களுக்கு என்ன பண்ணாங்களோ, அத அவங்க ஒத்துப்பாங்கன்னு நீங்க நெனைக்கிறீங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. அத நீங்க ஒத்துக்கும்போது உங்க ஹீலிங் ஸ்டார்ட் ஆகும். நீங்க ஹீல் ஆவறதுக்கு அவங்க உங்களுக்கு தேவ கிடையாது. அவங்கள நீங்க வந்து என்ன மாதிரி ஒரு பெர்சன நீ இழந்துட்ட பாரு, நீ வருத்தப்படுவ அப்படின்னு அவங்கள
வருத்தப்பட வைக்க முயற்சி பண்ணுவீங்க. அந்த மாரி வருத்தப்படுற ஜென்மங்களா இருந்தா ஏங்க நம்ம அன்ப தூக்கி போட்டு போறாங்க? நம்மள ஏன் மதிக்காம போறாங்க? நம்மள ஏன் புரிஞ்சுக்காம போறாங்க? ஸோ உங்களுடைய ஹீலிங்க்கு அவங்க தேவையில்ல. தூக்கி போடுங்க. அதே மாதிரி நீங்க எப்படிப்பட்ட ஒரு நபரா மாறணும்னு நெனைக்கிறீங்களோ, அதுக்கு அவங்க தேவையே கிடையாது. நீங்க நெனச்சுட்டு இருந்திருப்பீங்க, அவங்க ஒரு வேள இப்படி மாறுனாங்க அப்படின்னா என்ன புரிஞ்சுப்பாங்க. அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கும். பட் ஆனா அவங்க மாறவே மாட்டாங்க. அதுக்கு பதிலா நீங்க உங்கள மதிக்கிற ஒரு பெர்சனா மாற முயற்சி பண்ணுங்க. அதுக்கு அவங்க தேவ கிடையாது. உங்க ஒர்த்து அவங்களுடைய பிஹேவியர உங்களுடைய ஒர்த்த நிர்ணயம் பண்ற திறமையோ, யோக்கியதையோ அவங்களுடைய பிஹேவியருக்கு கிடையாது. இது எல்லாமே உங்கள்ட்ட இருக்குது. இது எல்லாமே ஹீலிங்க்கு தேவையான எல்லாமே உங்கள்ட்ட இருக்குது. அத கண்டுபிடிச்சு அது கூட ரீகனெக்ட் ஆகுறது மட்டும் தான் இங்க உங்களுடைய வேல. அதுக்கு நீங்க என்னென்ன பண்ணணும்? ஹெல்தி பவுண்டரி செட் பண்ணணும். ஹெல்தி ஃப்ரெண்ட்ஷிப்ப வச்சுக்கணும். ஆ டாக்ஸிக் பீப்பிள்ட்டேருந்து எட்ட வரணும். உங்களுடைய ரிலேஷன்ஷிப் உங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்ப புதுப்பிக்கணும். எல்லாத்துக்கும் மேல உங்கள நீங்க நம்புறது எப்படின்றத கத்துக்கணும். எந்த இடத்துல குழப்பத்துக்கு பதிலா உங்களுக்கு அமைதியும், அன்பும் கிடைக்குதோ, அந்த ரிலேஷன்ஷிப்ப சூஸ் பண்ணுங்க. அதுதான் ஹீலிங் அப்படின்றது உங்களுக்கு குடுக்குற மிகப்பெரிய அ பரிசா இருக்கும். இந்த எபிசோட க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி, ஒருவேள நார்சிஸ்டிக் அப்யூஸ்ல உங்கள ஏன் அவங்க அந்த மாரி ட்ரீட் பண்றாங்க அப்படின்ற குழப்பம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். பயோல என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அதுக்கு இன்ட்ரஸ்டட் அப்படின்னு நீங்க மெசேஜ் பண்ணீங்கனாக்க, என்னுடைய குரூப் சம்மந்தமான தகவல்கள உங்களுக்கு அனுப்புவேன். நீங்க அதில விருப்பம் இருந்தா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுபோல எந்தெந்த நார்சிஸ்டிக் அப்யூஸ் பேட்டர்னால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா, என்னோட பிளேலிஸ்ட்ல பேட்டர்ன் பிரேக்கிங் சீரியஸ் இருக்குது. அதுல நெறைய பேட்டர்ன்ஸ் பத்தின வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதுல அந்த பேட்டர்ன்ஸ் எப்படி உருவாகுது, எப்படி நம்மள பாதிக்குது, அதுலேருந்து நம்ம எப்படி வரலாம் அப்படின்ற தகவல்கள் அத்தனையும் அதுல இருக்குது. இதெல்லாம் என்னால ஃபாலோ ப இதெல்லாம் நான் பார்த்தாலுமே என்னால ரியல் லைஃப்ல ஃபாலோ பண்ண முடியல. அப்படின்னு நீங்க உணர்ந்தீங்க அப்படின்னா, என்னோட சேனல் மெம்பர்ஷிப் வாங்குனீங்க அப்படின்னா, அதுல 30 டேஸ் ஹீலிங் ஜர்னி சீரிஸ் போயிட்டுருக்குது. ஸோ ஒரு நாளும் நீங்க எப்படிப்பட்ட பிரச்சனையில வேணாலும் இருங்க. ஆனா, அதுல ஒரு நாளும் அந்த வீடியோவுல நான் சொல்லியிருக்கிறத நீங்க நம்பிக்கையோட ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, உங்க லைஃப்ல நீங்க மிகப்பெரிய மாற்றத்த கண்டுபிடிப்பீங்க. உங்க லைஃபு சேஞ்ச் ஆகறதுக்கான முதல் படியா அந்த 30 டே ஹீலிங் ஜர்னி கண்டிப்பா இருக்கும். ஸோ இந்த எபிசோட க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் குடுத்துட்டு போற தகவல் இதுதான். ஒரு வேள உங்கள ஹர்ட் பண்ணவங்க, உங்கள விட மத்தவங்கள பெட்டரா ட்ரீட் பண்றத நீங்க பார்க்க நேர்ந்தது அப்படின்னா, எனக்கு தெரியும். அது எவ்ளோ பெயின்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். ஏன்னா, அத நான் அனுபவிச்சிருக்கேன் நானு. ஸோ அவங்க நம்மள ஹர்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. நாமளும் விட்டுட்டு வந்துட்டோம்னா, அவங்க விடமாட்டாங்கங்க. நம்மள விடமாட்டாங்க. "நான் எப்படி இருக்கிறேன் பாரு. நான் எவ்ளோ சந்தோஷமா இருக்கிறேன் பாரு. உன்ன விட எவ்ளோ பெட்டர் பெர்சன் எனக்கு கிடைச்சுட்டாங்க பாரு" அப்படின்றத நமக்கு ஷோ காட்டுவாங்க. உண்மையிலே அது ஷோ தான். அத காட்டுற வரைக்கும் தான் அந்த இன்டிமேசி, அந்த நெருக்கம், அந்த ரொமான்ஸ், அந்த லவ் எல்லாமே. பட் அதுக்கு பின்னால அதெல்லாம் உண்மையா அப்படின்னா, கண்டிப்பா உண்மையே கிடையாது. அந்த உண்மைய நீங்க புரிஞ்சுக்கோங்க. 4 செவுத்துக்குள்ள நடக்கிற உண்மை வெளியில தெரியாது. பட் ஆனா, அவங்க நம்ம முன்னாடி பண்ற பெர்ஃபார்மன்ஸும், ஷோ அப்பும் நம்மள காயப்படுத்தும். என்னையும் காயப்படுத்திட்டு இருந்துச்சு. பட் ஆனா, ஒரு கட்டத்தில யாரோ 2 பேர் எங்கேயோ நிக்கிறாங்க, என்னமோ பண்றாங்க. அப்படின்ற மாரி நான் தூக்கி போட்டு போக ஆரம்பிச்சுட்டேன். என்ன அது பாதிக்கிறதும் கிடையாது. ஸோ, அதிலிருந்து நீங்க வெளியில வாங்க. நீங்க கண்ணால பார்க்கறது உண்மை கிடையாது. அதுக்கு பின்னாடி அவங்களுடைய ஒரிஜினல் முகம் மாறப்போறது கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, அவங்களுடைய கைண்ட்னஸ பெர்ஃபார்ம் பண்ணி காமிப்பாங்க. அவங்க முகமூடிய மாட்டிக்கிட்டு அத வெளியில காமிப்பாங்க. உங்கள இந்த இடத்துல வில்லனா அவங்களுடைய ஸ்டோரியில வச்சிருப்பாங்க. பட் ஆனா, இது எதுவுமே அவங்க வாழற வாழ்க்கையோட உண்மைத்துவமா அப்படியான்னு கேட்டா, கண்டிப்பா கிடையாதுங்க.
பட் ஆனா இப்ப நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க பாருங்க, அதுதான் உண்மையான லைஃப். அவங்க காட்டுற எதுவுமே உண்மை கிடையவே கிடையாது. ஒரு நாள் நீங்க யோசிப்பீங்க. அவங்க ஏன் என்ன டிஃபரண்டா ட்ரீட் பண்ணாங்க அப்படின்றத யோசிச்சு புரிஞ்சுக்கிற நிலைமைக்கு நீங்க வந்துருவீங்க. அந்த நிலைமைக்கு வந்ததுனால தான் இன்னைக்கு நான் நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கிறேன். புரியுதுங்களா? ஸோ நீங்க அவங்க உங்கள ட்ரீட் பண்றத விடவும் முக்கியமான ஒரு விஷயத்த இந்த இந்த இடத்துல கத்துப்பீங்க. என்ன அப்படின்னா, அவங்களுடைய பிஹேவியர், அவங்க உங்கள வித்தியாசமா ட்ரீட் பண்ணது எதுவுமே உங்க ஒர்த் சம்பந்தமானது கிடையாது. அவங்களுடைய கையாலாகாத தனம், இயலாமை, கோழைத்தனம் அதுதான் அதுக்கு காரணம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க 100% ரெஸ்பெக்ட்டுக்கு தகுதி வாய்ந்தவங்க. இப்ப மட்டும் கிடையாது. ஆரம்பத்துல இருந்தே நீங்க தகுதி வாய்ந்தவங்க தான். பட் நீங்க அத உணராம இருந்திருக்கீங்க. அவங்களுடைய பிஹேவியர நம்பியிருக்கீங்க. அதுதான் இங்க காரணங்க. நீங்க நேர்மைக்கு தகுதியானவங்க, லாயல்டிக்கு தகுதி வாய்ந்தவங்க, எமோஷனல் சேஃப்டிக்கு தகுதி வாய்ந்தவங்க, அன்புக்கு தகுதி வாய்ந்தவங்க, எல்லா லவ், கேர், அட்டென்ஷன் எல்லாத்துக்குமே நீங்க 100% தகுதி வாய்ந்தவங்க. இத நீங்க புரிஞ்சுக்கும்போது, இது உங்களுக்கு எப்ப புரிய வரும் அப்படின்னா, உங்க ஹீலிங் உங்களுக்கு புரிய வரும். அப்பதான் நீங்க யோசிப்பீங்க, அடடா! நம்ம தகுதிக்கு தராதரத்துக்கு ஒத்துப்போகாத, மதிக்காத ஒரு இடத்துல நாம இருந்திருக்கோமே! தராதரம் தெரியாம நாம அன்பு காட்டியிருக்கோமே! அப்படின்னு நீங்க அப்பதான் யோசிப்பீங்க. உங்க ஒர்த்த நீங்க புரிஞ்சுக்கும் போது தான், அந்த உண்மை உங்களுக்கு புரிய வரும். இத்தன நாள் உங்க தகுதிக்கு குறைவான ரொம்ப லெஸ் எப்படி சொல்றது? ரொம்ப லிட்டில் லெஸ் அப்படின்னு சொல்றதா? நீங்க வந்து அதுக்கு குறைவான ஒரு விஷயத்துக்காக, ரொம்ப பேர் மினிமத்துக்காக நீங்க செட்டில் ஆகி இருக்கீங்க, இருந்திருக்கீங்க அப்படின்றத புரிஞ்சுப்பீங்க. புரியுதுங்களா? ஸோ, இந்த எபிசோட் உங்க ஒர்த் என்ன அப்படின்றத உங்களுக்கு புரிய வச்சிருந்தது அப்படின்னா, அதுதான் என் குரலுக்கான வெற்றி. இன்னொருத்தவங்க உங்கள இந்த நார்சிஸ்டிக் பீப்பிள் உங்கள டிஃபரண்டா ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னா, அது உங்க ஒர்த் சம்பந்தமானது கிடையாது. அது அவங்களுடைய இன்னெபிலிட்டி. அவங்களுக்கு லவ் பண்ற அந்த கெப்பாசிட்டி இல்ல, தகுதி இல்ல. அதன் காரணமா தான் உங்கள வந்து உங்களுடைய தகுதிக்கு, உங்களுடைய லவ்வுக்கு அவங்க தகுதி இல்லாதவங்க. அதன் காரணமா தான் அவங்க உங்கள வித்தியாசமா ட்ரீட் பண்றாங்க அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க. அவங்க நார்சிஸ்டிக் பீப்பிளோடைய பிஹேவியர் எத ரெஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னா, அவங்களுடைய இன்னெபிலிட்டிய ரெஃப்ளெக்ட் பண்ணுது. பட் உங்க ஒர்த்னஸ்க்கும் அவங்க பிஹேவியருக்கும் சம்மந்தம் கிடையாது. தெளிவா புரிஞ்சுக்கோங்க. உங்கள மீண்டும் இன்னொரு தலைப்பின் கீழ் அடுத்த எபிசோட்ல வந்து சந்திக்கிறேன். உங்க பொறுமைக்கும், அமைதிக்கும் நன்றி.